அன்பர்களே வணக்கம். அனைவரும் நலமா? அதர்வண வேத ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நமது யூடியூப் சேனலில் கேரளிய மலையாள மொழியில் உள்ள கிரந்த நூல்களில் இருந்தும் ஓலைச்சுவடி போன்ற நூல்கள் மற்றும் வேதம் சம்பந்தமான அதர்வண வேதம் சம்பந்தமான நூல்களிலிருந்தும் எடுத்து மொழிபெயர்க்கப்பட்டு அநேக பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் உங்களுக்கு பதிவிட்டு வருகின்றோம். இதில் கேரளிய தந்திரம் சார்ந்த பதிவுகள் நியம ரீதியாக இருக்கக்கூடிய பூஜை முறைகளை மட்டும் பதிவிட்டு வருகின்றோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாந்திரிகம் அப்படிங்கிற இந்த விஷயம் ஒரு பேச்சளவில் இல்லாமல் செயலாக்கத்துடன் கூடிய ஒரு கலையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மாந்திரீக விஷயங்களை மட்டும் பார்க்கும்போது நிறைய யூடியூப் சேனல்களில் மாந்திரீகம் கற்றுத்தருகின்றோம், மாந்திரீக பயிற்சி வகுப்புகளை நடத்துகின்றோம் அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல் இருந்து வருகின்றது. சமீபத்தில் நான் சில யூடியூப் சேனலில் பார்க்கும்போது ஒரு மாந்திரீக பூஜை நடைபெறும் இடத்துல அந்த மாந்திரீக பூஜையை செய்யக்கூடிய அந்த நபர், அந்த மாந்திரிகர், அந்த பூஜையை செய்யக்கூடிய இடத்துல அந்த களத்தில் பார்த்திங்கன்னா மேலாடையுடன் இருந்து அந்த பூஜையை மேற்கொள்கிறாரு. அப்படி அந்த பூஜையை மேற்கொள்ளும்போது அவர் ஏதோ ஹோட்டல்லையோ இல்லை கல்யாண வீட்லேயோ காய்கறி மாஸ்டரு காய்கறி வெட்டுவது போல் உட்கார்ந்து அமர்ந்து பூஜையை பண்ணிகிட்ருக்காரு. இந்த பூஜை நம்ம சரீரம், மனம், புத்தி, சித்தம், ஆத்மா இது ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு உண்டான காரியங்களாக தான் நமக்கு வழிபாட்டு முறையில் செய்முறை விஷயங்களில் முன்னோர்கள் நமக்கு கூறி சென்றிருக்காங்க. ஆனால் எப்படி பத்மம் இடணும், எப்படி விளக்கு ஏற்றணும், எப்படி அந்த பிரசாத விஷயங்களை செய்யணும், எப்படி பூஜை உபகரணங்களை எப்படி பயன்படுத்தணும், அது எந்த திசையில் இருக்கணும், அந்த சாதகன் எந்த திசையை நோக்கி அமரணும், எந்தெந்த பூஜைக்கு அவன் என்ன பலகையில் அமரணும், அவன் உடலில் பஸ்மாதாரணம் விபூதி எப்படி தரிக்க வேண்டும், எப்படி அவன் இந்த பூஜையை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவன் தேக சுத்திகளை எப்படி செய்ய வேண்டும், வழிமுறைகள் எப்படி, அந்த தேவதையை எப்படி ஆவாகனப்படுத்துவது, உபாசிப்பது என்று நிறைய வழிமுறைகளை நம் முன்னோர்கள் சொல்லி சென்று உள்ளார்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை ஏதோ ஒரு வியாபார நோக்கோட எப்படி வேணாலும் அமரலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற சில பேர் பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அரட்ராயர் போட்டுக்கிட்டுலாம் மாந்திரிக விஷயங்களை சொல்லிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க விஷயங்கள். மாந்திரிகம் அது ஒரு கலை, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த டாக்டர் கோட்டு போட்டுட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கணுங்கிறது விதிமுறை. அதே டாக்டர் ஒரு கைலியை கட்டிக்கிட்டு ஒரு முண்டாமணியனை போட்டுக்கிட்டு காலில் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சுக்கிட்டு கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சுக்கிட்டு ஒரு போய் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறோன்னா அவரை ஏற்றுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கி அதேமாரி விஷயங்கள் தான் அந்த மாந்திரிக துறையில் நடக்குது. இது முழுவதும் கண்டிக்கத்தக்க விஷயம். முதல்ல மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க மாந்திரிகர் எப்படி இருக்கணுங்கிற ஒரு இமேஜினேஷனும் பண்ணல. ஏதோ
தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற கதையா எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த விளம்பரத்தை பார்த்து ஓடி போய் சேர்றாங்க. இது அவங்களும் இதே மாதிரியான நபர்களாக தான் மாறுவாங்களே தவிர, அவங்க ஒரு நல்ல ஒரு சித்த சுத்தியோட ஒரு சுத்த மாந்திரிகரா, அவங்க தாந்திரிகர்களா ஆவதற்கு வழிமுறையே அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா குரு எப்படியோ சிஷ்யனும் அப்படி தான் இருப்பான். அதனால் குருவானவன் எப்படி என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவா கருதுனீங்க. நன்றி, வணக்கம்.